வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சிகப்பரிசி மாப்பிள்ளை சம்பா வச்சு ஒரு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் தயாரிக்கக்கூடிய இந்த முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து பாரம்பரிய சிகப்பரிசி மாப்பிள்ளை சம்பாவில் எப்படி மாவு தயாரிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அப்படி பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோடைய மாவு தான் எடுத்துக்கிறேன். 3/4 கப்பு மாவு நான் வந்து இதுக்கு எடுத்துக்கிறேன். இதோட நான் வந்து ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சிட்டு இதை வந்து சலிச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு பாரம்பரிய சிகப்பரிசி மாப்பிள்ளை சம்பா மாவுக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு நான் எடுத்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு, ஜீரகம், கொஞ்சமாக வந்து உருக்குன நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதோட பூண்டும் மிளகாயும் அரைச்சி எடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பூண்டு வாசம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் பூண்டு போடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாவை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இதுக்கு இந்த அச்சு தான் எடுத்துக்கிறேன். அதாவது முள்ளு முறுக்கு செய்கிற அச்சு தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு மாவு மட்டும் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த முறுக்கு தயார் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு வாழை இலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் இந்த முறுக்கை வந்து சின்ன சின்னதாக தேவையான அளவுக்கு நம்ம வந்து பிழிஞ்சு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு அழகாக சுற்றி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வாழை இலையில் பிரிஞ்சு வச்சுருக்கிற இந்த முள்ளு முறுக்கு மாவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய பாரம்பரிய சிகப்பரிசி மாப்பிள்ளை சம்பா பூண்டு முள்ளு முறுக்கு தயாராகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரொம்ப எளிமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு நல்ல மொறுன்னு இருக்கக்கூடிய சத்தான பாரம்பரிய அரிசி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.